யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி சத்தியமூர்த்தி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் கூறிய விடயங்கள் உண்மையே என அர்ச்சுனா சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனிடம் 100 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கோரி யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய சத்தியமூர்த்தி யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். வழக்காளியான வைத்திய நிபுணர் சத்தியமூர்த்தி இறுதி யுத்தம் முடிவடைந்த நிலையில் தடுப்பு காவலில் இருந்தபோது அங்கவருக்கு நிகழ்ந்த விடயங்கள் தொடர்பில் அவருக்கு அவதூறாக எதிராளி வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவினால் சொல்லப்பட்ட விடயங்கள் மற்றும் கடந்த 9ஆம் தேதி ராமநாதன் அர்ச்சுனா வைத்தியசாலைக்குள் நுழைந்து வைத்திய நிபுணர் சத்தியமூர்த்தியுடன் சில வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டு அவருடன் பிணக்குட்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் அன்றைய தினத்தில் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய முகப்புத்தகத்தில் வெளியிட்ட காணொலியூடாக அவதூறு பரப்பப்பட்டதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்றைய தினம் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிராளியான பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி தனது கட்சிக்காரர் கூறிய விடயங்கள் அனைத்தும் உண்மை எனவும் அவற்றை மன்றில் நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம் என மன்றில் தெரிவித்தார். இந்த நிலையில் அது குறித்த வழக்கு எதிர்வரும் 15ஆம் தேதி விசாரணைக்காக திகதியிடப்பட்டுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்றைய தினம் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. உறவுகள் எங்கே? பெற்றோருடன் சரணடைந்த 29 குழந்தைகள் எங்கே? எங்கே? பெற்றோருடன் சரணடைந்த 29 குழந்தைகள் எங்கே? 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 உறவுகள் எங்கே? சரியா? இவாவுல பாதம் சரியா? காணாடா பானா. என்னடிங்க? சர்வதேச நீதி வேண்டும். சர்வதேச நீதி வேண்டும். சர்வதேச நீதி ஓஎம்பியும் வேண்டாம். வேண்டாம். எங்கே? எங்கே? உறவுகள் எங்கே? பட்டுவாகலில் ஒப்படைத்த பட்டுவாகல் இதை தாங்க நீங்க பண்ண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்திற்கு யாழ் மாவட்டம் நாங்கள் 8 மாவட்டம் அனைவரும் நாங்கள் ஒரு மாதம்
மாவட்டம் ஒரு மாவட்டமா 8 மாதம் செய்து கொண்டு வந்தாங்க. இன்றைய 22ஆம் தேதி என்னுடைய யாழ் மாவட்டம் செய்யற நாள் ஆனபடினால நான் அந்த நாளுக்கு செய்ய இல்லை. ஏன்னு சொன்னால் மக்களின் கிறிஸ்துமஸ் நத்தார் கொண்டாட்டம் ஆனபடினால நான் அவர்களுக்கு இடக்கு கொடுக்க கூடாது என்று நான் அதனால அந்த போராட்டத்தை அன்றைய நிறுத்திவிட்டேன். இந்த மாத கடைசி ஆக போகின்றது, வருஷ கடைசி ஆக போகின்றது. ஆனபடினால இந்த மாதத்துக்குரிய போராட்டத்தை நான் இன்றைய தினம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை இன்றைய தினம் இந்த போராட்டத்தை நான் செய்ய வலிக்கின்றேன். எங்கள் போராட்டமானது எங்கள் பிள்ளைகளை தேடும் பணிதான், எங்கள் பிள்ளைகளை தேடும் அவைதான் எங்களின் போராட்டம். கணவர் மேலே தேடி எத்தனையோ பேர் கணவர் மேலே துளைத்து விட்டு கொடுத்து விட்டு இன்றைக்கு நிற்கின்றார்கள். பிள்ளைகளை கொடுத்து விட்டு தாய்மார் இருக்கின்றோம். நான் எனது பிள்ளைகளை எனது குடும்பத்தோட சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் தாயப்பனும் பிரான்சிஸ் ஃபாதருடன் சேர்ந்து சமயக்காரன் வட்டுவார்களே அவர்கள் எங்க? இந்த சரணடைந்தவர்கள் எங்க? சரணடைவது நீங்கள் ஒரு மன்னிப்பு கொடுத்து விடுவீர்கள் என்றால் சரணடைந்தவர்கள் எங்க? இத்தனை வருஷம் 15 வருஷம் ஆகிவிட்டது. இத்தனை வருஷத்துக்கும் எங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை. ஆனபடியினால நாங்கள் இப்ப ஒரு சில வருஷங்களாக நாங்கள் ஐநாவைத்தான் சர்வதேசத்தை தான் நாங்கள் கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த சர்வதேசம் தான் எங்களுக்கு இந்த நீதியை பெற்றுத்தர வேணும். நாங்கள் எந்த அரசாங்கத்தையோ இதற்கு முந்தின அரசாங்கத்தையோ நாங்கள் அவைகளை நாங்கள் கேட்க பலன் இல்லை. நாங்கள் கேட்கவும் இல்லை, கேட்கவும் மாட்டோம். ஏன்னு சொன்னால் சர்வதேசத்தை நாங்கள் போனபடியே எங்களுக்கு சர்வதேசம் தான் தீர்க்கணும். சர்வதேசம் தீர்க்க தவறினால் எங்கள் அனைவரையும் சர்வதேசம் கொல்ல வேண்டும். எங்களோட புள்ளியல் எங்களோட சிசு 7 மாசத்துல இருந்த அனைவரும் 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் 10 வயது பெண் 7 மாதம் 6 மாதத்துக்கு உட்பட்ட பிள்ளைகள் தான் சரணடைந்தவர்கள். அவர்கள் வாழ வேண்டியவர்கள் இல்லை. ஆனவரினால எங்களை தேவையில்லை. அவர்களை விட்டால் நாங்கள் இருந்து அவர்களை பார்த்து கண்ணுள்ளாம நாங்க பார்த்து கழிப்போம். அவர்கள் இல்லை. ஆயுடைய சர்வதேசத்தை கேட்கிறோம், கும்பிட்டு கேட்கிறோம். சர்வதேசம் காதலி அடுக்கோரும் சர்வதேசம் இன்றைய தினம் செய்கிற போராட்டத்தை கண்ணால பார்க்க வேண்டும். எங்களோட புள்ளிகளுக்கு சர்வதேசம் வந்து தீர்வை பெற்று தர வேண்டும் என்று நான் உறுதியாக சொல்லுவேன். வலிது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் யாழ் மாவட்ட சங்கத்தின் செயலாளராகிய சுப்பிரமணியன் கையெழுமாராய நான் தங்களிடம் பணிவாக வேண்டிக் கொள்வது, இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் பெற்றோர்கள், தாய்மார்கள், மனைவிமார்கள் என்று எத்தனையோ பேர் இன்று வரைக்கும் 15 ஆண்டுகள் வரை தமது உறவுகளை தேடி பயணிக்கின்றார்கள். தெருவாகவும் வீதி வீதியாகவும் தங்களுடைய வாழ்க்கையை செலவழிக்கின்றார்கள். இந்த எமது நாட்டை இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்ற கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான ஒரு முடிவை அல்லது முடிவை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடிய அம்மாக்கள் இன்று வரையும் 300க்கும் மேற்பட்ட அம்மாக்கள் இறந்துள்ளார்கள். இப்பவும் இருக்கின்றவர்கள் ஏனையோர் மிகவும் வயது குன்றியவர்கள், தங்களை கொண்டு நடக்க முடியாதவர்கள். ஆகவே தயவு செய்து இந்த சர்வதேசம் எங்களுக்கு இந்த நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. சரி, எங்கள்ட பிள்ளைகளை 15 வருஷமாக எல்லா பிள்ளைகளையும் மறைஞ்சு கொண்டு திரிகிறோம். போகாத தேசம் இல்லை, தெரியாத இடம் இல்லை. எல்லா பெற்றோரும் நனைஞ்சு விளைஞ்சு சாவில இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இறந்துட்டார்கள். இந்த பிள்ளையை காணவில்லை என்று எங்களுக்கு எங்களோட பிள்ளைகளை மீட்டு சர்வதேசம் ஒரு உதவி செய்ய வேண்டும். அவளான் வேறு என்னவைய கேட்கிற காசோ பணமோ அவளாத்தான் எங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். பிள்ளைகளை மட்டும் கொடுத்தா காணும், வேறு ஒன்றுமே வேண்டாம். வீட்டு அவையில் எங்க இருக்கிறார்கள் என்று தந்தா காணும். சரி, அவ்வளோ தானே.